நியூஜெர்சி தமிழ் பேரவையின் தலைவர் திருமதி ஸ்ரீலட்சுமி அவர்களை வரவேற்புரை அளிக்க மேடை கலைக்கிறோம். வாங்க ஸ்ரீலட்சுமி, வாங்க. இந்த அருமையான மாலை வேளையில் நியூஜெர்சி தமிழ் பேரவை நடத்தும் இந்த அழகிய இலையுதிர் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் வள்ளுவத்தின் உன்னதமான வழியில் நியூஜெர்சியில் வாழும் தமிழர்களை தமிழ் மொழி மூலமாக ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவது நியூஜெர்சி தமிழ் பேரவை. இந்த முயற்சியில் இந்த ஆண்டு என் தலைமையில் பல சிறந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கிறோம். நியூஜெர்சி தமிழ் பேரவையின் 6ஆம் ஆண்டை தலைமை ஏற்று நடத்தி செல்லும் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த நியூஜெர்சி தமிழ் பேரவையின் நிறுவனர்கள் திரு கபிலன், திரு சசிகுமார், திருமதி சாந்தி அவர்களுக்கு என் நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் குழுவில் இருக்கும் என் நண்பர்கள் திரு கருப்பையா மற்றும் திரு சின்னசுவாமி அவர்களுக்கும் நன்றிகள் பல. 2024ஆம் ஆண்டு நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக அமைய காரணம் எங்களின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே. முக்கியமாக எனது இரு கைகளாக இருந்து நான் நடத்தும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பெரிதும் துணையாக இருந்து செயல்படுவது செயலாளர் திரு செந்தில்வாசன் மற்றும் துணை செயலாளர் திருமதி பொற்செல்வி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வரிசையில் துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்களுக்கும் பொருளாளர் திருமதி கலா நரேஷ் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செயற்குழு திட்டமிடும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் திறன்பட எடுத்து நடத்துவது எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள். இந்த ஆண்டுதோறும் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அரங்கத்தில் நடக்கும் இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இணையம் வழியாக நடத்தும் அறிவரங்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை திட்டமிடுவது தொடங்கி உணவு, ஆடியோ போன்ற பல விஷயங்களில் எனக்கு எப்பொழுதும் துணையாக நின்று பணியாற்றும் ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா பணம் வேணும் இல்லைங்களா? அதற்காக நியூஜெர்சி தமிழ் பேரவையை ஆதரிக்கும் ஆனுவல் ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த ஆண்டின் முதல் நிகழ்ச்சி பொங்கல் திருவிழா. அதை மிக விமர்சையாக நடந்தேறியது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்ற பல புதுமையான போட்டிகள் மற்றும் மாயத்தந்திர நிகழ்ச்சியும் உங்களிடமிருந்து பெருந்த வரவேற்பை பெற்றிருந்தது. அதைத் தொடர்ந்து சித்திரை திருவிழா, பேரவை பாடகர் போட்டி, குழந்தைகளுக்கான கவிதை மற்றும் பேச்சு போட்டி போன்ற பல நிகழ்ச்சிகளுடன் டாக்டர் ஸ்ரீ நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் தமிழிசை நிகழ்ச்சியும் மிக விமர்சையாக நடந்தேறியது. ஆகஸ்ட் மாதத்தில் திறந்தவெளி பூங்காவில் கோடை விழா மிக விமர்சையாக நடத்தினோம். சுட சுட தோசையுடன் பல பாரம்பரிய விளையாட்டுக்கள் மற்றும் முதல் முறையாக தமிழ் பாடலுக்கான ஜும்பா நடனத்தையும் உங்களிடமிருந்து அறிமுகப்படுத்தினோம். நீங்களும் மிகுந்த வரவேற்பை அதற்கு அளித்தீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் தமிழ் மொழி சார்ந்த பல நிகழ்ச்சிகளை, மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை நியூஜெர்சி தமிழ் பேரவை அறிவரங்க தளத்தில் நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் முதல் நிகழ்ச்சியாக உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு பாவலர் அறிவுமதி ஐயா அவர்களின் சிறப்பு உரையை அரங்கேற்றியிருந்தோம். அதைத் தொடர்ந்து அமெரிக்க வருமான வரி குறித்த தகவல்களை திருமதி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், இயற்கை வீட்டு தோட்டம் என்ற தலைப்பில் திருமதி அன்னம் அவர்களும் பல கலந்துரையாடல் நிகழ்ச்சியை அறிவரங்கத்தில் நடத்தினார்கள். சிறப்பான மற்ற ஒரு அறிவரங்கம் தாய்மை உணர்வோடு எந்த தடை வந்தாலும் அறவழியில் வெற்றி காண முடியும் என்பதை எடுத்துக்காட்டிய திருமிகு அற்புதம் அம்மாளுடன் ஒரு கலந்துரையாடலும் அறிவரங்கத்தில் நடந்தேறியது. சரி, நிறைய சொல்லிட்டேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இன்றைய இலையுதிர் விழாவில் சதுரங்க போட்டி, கேரம் போட்டி மற்றும் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நியூஜெர்சியில் இருக்கிற பல தமிழ் பள்ளிகளின் ஆசிரியர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வரவேற்பு அளிக்கிறேன். இப்பொழுது சிறிது நேரத்தில் நியூஜெர்சியில் இருக்கும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பங்கேற்கும் நடன நிகழ்ச்சி அரங்கேறப் போகிறது. அதைத் தொடர்ந்து உங்களுக்காக விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் பங்கு பெறும் மதன் குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சூப்பர் சிங்கர்ஸ் பிரசன்னா, ஜெய், ஸ்ருதி, சௌந்தர்யா, ரஃபி மனோ மற்றும் பல குரல் வித்தகர் ஹானஸ்ட்ராஜுடன் சில சிறந்த இசை கலைஞர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிறப்பான அருமையான இன்னிசை நிகழ்ச்சியை நமக்காக வழங்க போகிறாங்க. இந்த இலையுதிர் விழாவில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இன்றைய நிகழ்ச்சிக்கு போயிடலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.
நன்றி ஸ்ரீலட்சுமி.